ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பொருளெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குங்க என்ன செய்ய போகிறோன்னு. ஆமாங்க, பிரியாணி தான் செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணிங்க. ஆனால் நான் செய்யலைங்க, நான் பக்கத்தில் கேமரா வச்சுட்டு தான் நிற்கிறேன். ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாரு இன்றைக்கும். இன்றைக்கும் ஒரு நாள் ஊசி போடுற வேலை இருக்குங்க. இன்றைக்கி முடிச்சுட்டு நாளையிலேருந்து நான் தான் சமைக்க போகிறேன். நான் நல்லா தான் இருக்கேன், இருந்தாலும் 3 நாள் ஊசி போட சொல்லியிருக்கேங்க. அதனால் நான் சமைக்கிறேங்க. அவர் கொஞ்சம் வெளியில் வேலையாக இருந்தங்காட்டிக்கு பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வந்தது டக்கு டக்குன்னு தாளித்து விட்டுட்டாருங்க. இந்த அன்னலட்சுமி ஆம்பளைங்க கையில் தான் வசம் செய்வான்னு சொல்கிற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து செய்வோங்க. அதில் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஆனால் அவங்க ஏனோ தானோன்னு தான் சமைப்பாங்க. அவங்க சமைக்கிறது பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி தாங்க இருந்தது இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக செஞ்சாருங்க. இருந்தாலும் நம்ம செய்கிற பக்குவம் மாதிரி பார்த்து பார்த்தெல்லாம் செய்யலைங்க. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளாக போட்டாங்க. நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்த்து போடுவோங்க. நம்ம செய்கிறக்கும் அவங்க செய்கிறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் டேஸ்ட்டு அவங்களோடதில் அல்டிமேட்டாக இருக்குங்க. வீடியோ எடுக்க எடுக்க கரண்ட் வேறு போயிடுச்சுங்க. சரின்னு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேங்க. கரண்ட்டு வந்த நேரம் பார்த்து பாத்திரம் வேறு பத்தாமல் போச்சுங்க. குக்கரில் காய் போட்டோடனே பாத்திரம் பத்தலைங்க. சரின்னு சொல்லி காய் போட்டு கிண்டிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டாச்சுங்க. நாங்கள் எங்களுக்கு அளவான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர்த்துக்கு அளவா அரிசி போட்டு சமைச்சோங்க. அரிசியை கம்மியாக போட்டாலும் வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டுக்கலாம். எந்த காய்கறி இந்த ஒரு வாரமாக சாப்பிட்றதுல இருந்தாங்க வெஜிடபிள்ஸ் அதிகமாக போட்டுட்டோம். வேறு என்னங்க, மறுபடியும் வேறு பாத்திரத்தில் மாற்றி பக்கத்துலேயே அரிசி அளந்து சுடு தண்ணி வச்சுருந்தேங்க. அளந்த தண்ணி கொதிஞ்சோன்னே எடுத்து ஊற்றியாச்சுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஆயிடுச்சுங்க. டக்கு டக்குன்னு ரெடி ஆகணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுங்க. அரிசியும் வடித்து வச்சுருந்தாரு, எடுத்து போட்டு பிரியாணியும் ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து என்னங்க வேலை, பிரியாணி ஆகிறதுக்குள்ளே எல்லாம் குளித்து ரெடியாக இருந்தோம். பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.